வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா, கிரைம்ஸ் அண்ட் தேர் பனிஷ்மென்ட் பார்ட் 3. இந்த பார்ட் 3ல நம்ம பார்க்க போற கிரைம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பிரைப், அதாவது லஞ்சம். அதிகாரிகள் லஞ்சம் வாங்கினா அவங்களுக்கு என்ன பனிஷ்மென்ட் கொடுக்கலான்றத இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்லிக்கிறேங்க. கவர்மெண்ட்ல இருக்கவங்க எல்லாருமே கரப்டடான்னு பாத்தீங்கன்னா இல்லைங்க. 70% பாத்தீங்கன்னா அவங்க ஆனஸ்ட், அதாவது உண்மையா இருக்காங்க. காசு வாங்காம லஞ்சம் வாங்காம தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. மீதி இருக்க 30% தான் கரப்டடா இருக்காங்க அண்ட் லஞ்சம்லாம் வாங்குறாங்க. அந்த 30%னால தான் அந்த 70% இருக்கவங்களுக்கும் கெட்ட பேரா இருக்கு. அந்த 30% இருக்க அந்த கரப்டடான அதிகாரிகளுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கலான்றத நான் சொல்றேன். அந்த ரெக்வஸ்ட் கவர்மெண்ட் எடுத்துச்சுன்னா நல்லா இருக்கும். அது அரசு அதிகாரி வந்து லஞ்சம் வாங்கிட்டாரு, அவர் ப்ரூஃபோட அவர் வந்து சப்மிட் பண்ணிட்டாங்க, இவர் வந்து லஞ்சம் வாங்கியிருக்காருன்னு. இப்போ அவருக்கு என்ன தண்டனை கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் அவர் எவ்வளோ லஞ்சம் வாங்கியிருக்காருன்ற அமௌண்ட், 1 லட்சம் ஃபார் எக்ஸாம்பிள் 1 லட்சம் வாங்கியிருக்காருன்னா இன்டூ 5 lakhs அவர் வந்து கவர்மெண்ட்டுக்கு ஃபைன் பே பண்ணணுங்க. நெக்ஸ்ட் அவர் வந்து 6 months LOP, அதாவது என்ன கான்செப்ட்னா 6 மாசம் அவர் வேலைக்கு வரணும், ஆனால் அவருக்கு சம்பளம் கொடுக்கக்கூடாது. அதை சம்பளமே கொடுக்கலையே, நம்ம என்ன வேணா வேலை பார்க்கலாம்னு சொல்லிட்டு நினைச்சீங்கன்னா அதான் இல்லை. 6 மாசத்துல எந்த பிளாக் மார்க்கும் வாங்கக்கூடாது. பிளாக் மார்க் வாங்கினீங்கன்னா அப்படியே பிளாக் மார்க் வாங்காம மறுபடியும் அந்த தப்பை ரிப்பீட் பண்ணீங்கன்னா, ஸோ இதுக்கு என்ன தண்டனைன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவரை கண்டிப்பாக டிஸ்மிஸ் பண்ண வேண்டும். அப்புறம் வந்து கவர்மெண்ட் ஆல்ரெடி சொல்லியிருக்கு அவங்க சொத்தெல்லாம் அபகரிக்கணும்னு, அதுவும் பண்ணணும். அண்ட் தேர்ட் முக்கியமானது என்னன்னா, அவரோ அவங்க வீட்டு குடும்பத்தில் இருக்கவங்களோ யாருமே தமிழ்நாட்டில் இருக்கிறதுக்கு அருகதி கிடையாதுன்னு சொல்லிட்டு ஒரு முத்திரை கொடுத்துட்டு அவங்களோட எல்லா ப்ரூஃபையும் கேன்சல் பண்ணணும். நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன், பொய் கேஸ், அதாவது போலீஸில் வந்து சில பேர் வந்து பொய் கேஸ் போடுவாங்க. காசு வாங்கிட்டு ஒன்று குற்றவாளிகளை தப்பிக்க விட்டுருவாங்க, இல்லைனா குற்றவாளியே இல்லாமல் இருக்கவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுப்பாங்க. பொய் கேஸ் போடுற போலீஸ்காரங்களுக்கு கண்டிப்பாக டிஸ்மிஸ் தாங்க பண்ணணும். டிஸ்மிஸ் பண்ணிட்டு அவங்க வருஷத்துக்கு ஃபார் எக்ஸாம்பிள் வருஷத்துக்கு 6 லட்ச ரூபா சம்பளம் வாங்கினாங்கன்னா 2 வருஷத்துக்கான சம்பளத்தை ஃபைனா கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணணும். போய் கேஸ் வந்து போலீஸ்காரங்க தான் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. பப்ளிக்கும் சில பேருக்கு மேலே வெஞ்சன்ஸ்னாலையும் சில பேர் பொய் கேஸ் கொடுப்பாங்க. ஸோ அப்படி பொய் கேஸ்னு அது ப்ரூவ் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணலாம்னா, கோர்ட் டைம் அண்ட் அதிகாரிகள் டைமை வந்து வேஸ்ட் பண்ணதுக்காக அவங்களுக்கு பெரிய அமௌண்ட் ஃபைன் போடணும் அண்ட் 6 months ஜெயிலையும் போடணும். அந்த ஜெயிலில் போடுறது வந்து 6 months நான் பெயிலபிளாக இருக்கணும். அப்போ தாங்க மறுபடியும் யாரும் பொய் கேஸ் போடுறதுக்கு பண்ணவும் மாட்டாங்க. அது வந்து ஸ்ட்ரிக்டாக இருந்தால் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஃபைனலி தப்பு பண்ணுறவங்களோட தப்பு பண்ண தூண்டுறவங்களுக்கு தான் தண்டனை அதிகம்னு சொல்கிறாங்க. ஸோ பப்ளிக் நம்ம இனிமேல் லஞ்சம் கொடுக்கக்கூடாது. இனிமேல் அதை கொஞ்சம் கவனமாக இருங்க. அப்படி லஞ்சம் கேட்குறாங்களா, இப்போ தான் எல்லாருமே ஃபோன் வச்சுருக்கீங்களே, வீடியோவில் எடுத்து போடுங்க. ஸோ லஞ்சம் வாங்கின அதிகாரியை பப்ளிக் ப்ரூஃபோட சப்மிட் பண்ணாங்கன்னா அந்த பப்ளிக்கை கவர்மெண்ட்டுக்கு நான் ஒரு ரெக்வஸ்ட் சொல்கிறது என்னதுன்னா, அவங்கள ரிவார்ட் பண்ணணும். ஒரே ஒரு காசோ இல்லை எதனா ஒரு ரிவார்ட்ஸ் பண்ணிங்கன்னா அது இன்னும் நல்லாவே இருக்கும். நான் சொன்னது கரெக்டாக இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் எதனாவது இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அதுக்கேற்ற மாதிரி நான் ஒரு வீடியோ போடுறேன். அண்ட் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.